ஹாய் கூட. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாங்கோ டுட்டோரியல் பிளேலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கோ எப்படி நம்மளோட விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாங்கோ டுட்டோரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நோட் க்ரியேட் பண்ணி அதில் நான் சொல்லி கொடுக்குற நோட்ஸை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதும் இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்டை நான் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு நோட்ஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் நோட்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. கீழே வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நான் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்ம வீடியோவில் பார்க்குற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக நோட் பேடுக்கு க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாங்கோ ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 விஷயம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை. அது என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வெப் இன்ஜின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் க்ரோம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். க்ரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அதாவது இப்போ கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்குன்னா 3.12.4 தான் கரண்ட் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது என்ன கரண்ட் வெர்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர்டு விஷுவல் ஸ்டூடியோ கோட் இருக்கணும். விஷுவல் ஸ்டூடியோ கோட் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் விஷுவல் ஸ்டூடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சிஎம்டி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் நம்ம விஷுவல் ஸ்டூடியோ கோட் இருக்கிற டெர்மினலில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் விஎஸ் கோட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் விஷுவல் ஸ்டூடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விஷுவல் ஸ்டூடியோ கோட்னா அப்படியே கிடையாது. நம்மளுக்கு டெர்மினல் ஒரு தடவை ரன் பண்ணால் போதும் அந்த ஃபோல்டரில். அது நம்மளுக்கு சேவாக இருக்கும். நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டூடியோ கோட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த பிளேலிஸ்ட்டுக்காக ஆல்ரெடி நான் ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்றத ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் வெர்ஷனை செக் பண்ண போகிறோம். ஏன் செக் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இப்போ தான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதனால் அது இருக்கா, அதாவது பைத்தான் வெர்ஷன் பைத்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்காக நம்ம பைத்தான் வெர்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு பைத்தான் டவுன்லோட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் பிப் env அப்படின்றத கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். இதில் தான் நம்ம பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். அது என்னென்ன அப்படின்றது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் வரும். எனக்கு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால ஆல்ரெடி ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. நான் சிஎல்எஸ் கொடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது டவுன்லோட் பண்ண என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம ஜாங்கோவோட ப்ராஜெக்டை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிப் env கேப் விட்டு ஷெல் அப்படின்றத டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கணும். அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஷெல் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற உங்களோட ஃபைல் டைரக்டரியை காமிக்கும். அது நம்ம ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிப்போம். நீங்கள் பிப் env ஷெல் அப்படின்றது கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்றது காமிக்கும். எந்தில் பாருங்கள், சி டிரைவில் யூசர்ஸில் என்னோட என்விரான்மெண்ட் சேவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷெல் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் ஷெல் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜாங்கோவை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ. ஓகேவா? அதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாங்கோ டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷெல்லோட ஆக்டிவேட்
டைரக்டரி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா PIPENV அதுக்கப்புறம் கேப் விட்டு சிங்கிள் ஐஃபன் யூஸ் பண்ணி VENV அப்படின்ற டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைரக்டரி அப்படின்றது காமிக்கும். ஸோ நான் வந்து VENUன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் VENV அப்படின்றது கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்னோடய டைரக்டரி வந்து எனக்கு வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரக்டரியை வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ வேணால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாங்கோ இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படின்றது கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஜாங்கோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் அப்படின்றத காமிக்கும். ஸோ நான் வந்து இப்போ தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து டவுன்லோடிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 8 MB அப்படின்றது எனக்கு வந்து காமிச்சிது. ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆன வெர்ஷன் கூட காமிக்கலாம். ஸோ நான் ஜாங்கோவோட வெர்ஷன் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஜாங்கோவை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜாங்கோவில் உள்ள கமெண்ட்ஸை நம்ம எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவையும் நம்ம ஆன்லைனில் போய் கமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம வந்து கமெண்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாங்கோ -admin ஓகேவா. ஸோ இந்த ஜாங்கோ -admin வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள ஜாங்கோவோட கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பாருங்கள் நம்ம பேசிக்காக உள்ளது செக்கு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், ஸ்டார்ட் ஆப்பு, அதுக்கப்புறம் டெஸ்ட் சர்வரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும், ரன் சர்வரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம போக போக இதெல்லாம் என்ன கமெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாங்கோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்றது பார்க்குறதுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஜாங்கோ வந்து டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதுக்காக நான் வந்து ஜாங்கோ admin அப்படின்றத கொடுத்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கேப் விட்டு டாட் அப்படின்றது கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ நான் ஏன் கேப் விட்டு டாட் கொடுக்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டாட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஃபோல்டராக க்ரியேட் ஆகும். அதாவது நார்மலாக ஒரு ஃபோல்டு க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அப்படி ஆனால் நம்ம கேப் விட்டு டாட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஃபோல்டரில் நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து சிங்கிள் டாட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேமில் வந்து ஏதோ எரர் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ப்ராஜெக்டில் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃபால்ட்டாக பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கும். அதாவது இனிட், ஆப்பு, அதுக்கப்புறம் செட்டிங்ஸு, URLஸு, மேனேஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த URL, அதுக்கப்புறம் இந்த மேனேஜ் தான். ஸோ அந்த இனிட் கூட மெயினான ஃபங்க்ஷன் தான். ஸோ இது என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜாங்கோ வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா, கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி, அதாவது விசுவல் ஸ்டுடியோ கோட் டெர்மினலை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பைத்தான் கேப் விட்டு manage.py அப்படின்றது கொடுக்கணும். ஸோ manage.pyனா manage.pythonன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ அதை தான் நம்ம மெயின் ஃபோல்டராக ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பைத்தான் manage.py அப்படின்றது கொடுத்து நம்ம ரன் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் க்ரோமில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துச்சுன்னா, அதாவது தி இன்ஸ்டாலர் ஒர்க்கர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து ஜாங்கோவை வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸில் ஒரு சில எரர் வந்துச்சு, ரன் பண்ணும்போது ரன் சர்வர் கொடுக்கும்போது உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு தடவை அகைன் நம்மளோட வீடியோ ரன் பண்ணி பாருங்கள் நான் எப்படி ரன் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இல்லைனா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எரர் வருதுன்றது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன்.
ஸோ அடுத்த ஜாங்கோ வீடியோவில் நம்ம அது என்னென்ன ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம்.